எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் நேந்திரம் பழத்தில் ஒரு அருமையான பிரதமன், ஒரு ஸ்வீட் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் 2 டீஸ்பூன் நெய் எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த நேந்திரம் பழங்களை நம்ம போட்டு நல்லா வதக்கிக்கணும். எந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்குறோமோ அந்த அளவுக்கு அது மசிய ஆரம்பிக்கும். நல்ல பழமாக இருந்ததுன்னா சீக்கிரமாகவே மசிய ஆரம்பிச்சிரும். நான் வாங்கினது கொஞ்சம் ஒரு பழுக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி உள்ள ஸ்டேஜ் தான். சரி, அது வீட்டு பக்கமாக இருந்ததுனால டக்குன்னு வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ இது வேகட்டும். நம்ம க்ளோஸ் பண்ணி ஸ்டவ்வை சிம்மில் வச்சிடணும். அதுக்கப்புறமா நாம் ஒரு அரை மூடி தேங்காயை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி ஃபஸ்ட்டு இது ஃபில்ட்ரு பண்ணினதை ஃபஸ்ட்டு பால் இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இதில் வர்ற சக்கையை திரும்பவும் செகண்ட் டைம் போட்டு நம்ம நல்லா அரைச்சிட்டு அதையும் நம்ம இந்த மாதிரி பாலாக நம்ம எடுத்துக்கலாம். மேலே இருக்கிறது ஃபர்ஸ்ட் அரைச்ச தேங்காய் பால், செகண்டாக இருக்கிறது செகண்ட் அரைச்ச தேங்காய் பால். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம வேக வச்ச இந்த நேந்திரம் பழங்களை நல்லா மசிச்சு விடலாம். இது நல்லா எவ்வளவு நல்லா மசிக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். பத்தலை அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டு நம்ம அதை மசிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கப்பு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு அதை இன்னுமே நல்லா நம்ம வதக்கி விடலாம். வதக்கி விட்டுட்டு செகண்ட் டைமாக நம்ம தேங்காய் பால் எடுத்தோம் பார்த்திங்களா, அதை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா நம்ம கிண்டி எந்த அளவுக்கு நம்ம சுண்ட நல்லா அதை கிளறிக்கிட்டே இருக்கிறோமோ அந்த அளவுக்கு அது சூப்பராக இருக்கும். நமக்கு ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா நம்ம நெய் இன்னும் எக்ஸ்ட்ராவே ஒரு ஸ்பூன் நம்ம விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஃபர்ஸ்ட் அரைச்சோம் பார்த்திங்களா தேங்காய் பால், அதை நம்ம ஊற்றிக்கிறோம். ஊற்றிட்டு அதையும் நல்லா அந்த மாதிரி நம்ம கிண்டி விட்டுக்கலாம். கிண்டி விட்டு நல்லா கிண்ட நமக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் சர்க்கரை டேஸ்ட்டு பாருங்கள். உங்களுக்கு சர்க்கரை பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் நாட்டு சர்க்கரை போட்டுக்கோங்க. இந்த டைமில் நம்ம ஏலக்காய் அதை பொடி பண்ணி நம்ம போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு பேனில் நம்ம 2 ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி பருப்பு, கிறிஸ்மஸ் பழம் இதெல்லாம் நம்ம போட்டுக்கிறோம். போட்டு நல்லா நம்ம வறுத்துக்கலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் முந்திரி பருப்பு டக்குன்னு கரிஞ்சிடாது. அதனால் ஸ்லோவில் வச்சுட்டு இந்த மாதிரி போட்டுக்கலாம். போட்டதை நம்ம இதை அப்படியே நம்ம எடுத்து வச்சுருக்கிற பிரதமனில் கொட்டிடலாம். கொட்டிட்டு இப்படியே எடுத்து சுட நம்ம சாப்பிட்டோம்னா அந்த புளிப்பும் அந்த இனிப்பும் அந்த சுவைகள் ரொம்ப டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஏதாவது விசேஷம்னா நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர்